தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோதந்தி பிரசோதயாது. ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் கூறும் உங்கள் அன்பன் அஸ்ட்ரோ சிவக்குமார். விஸ்வாவசு வருடம் ஆனி மாதம் 32ஆம் தேதி புதன்கிழமை, ஆங்கிலம் ஜூலை மாதம் 16ஆம் தேதி 2025ஆம் வருடம். இன்றைய திதி தேய்பிறை சஷ்டி திதி. இரவு 8:43 வரை உள்ளது. இன்றைய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம். காலை 6:12 வரை. அதன் பின்னர் உத்திரட்டாதி நட்சத்திரம் தொடங்கி நாள் முழுவதும் உள்ளது. இன்று சித்த யோகம், சுப முகூர்த்த தினம். நல்ல நேரம் காலை 9:15 இருந்து 10:15 வரை. மாலை 4:45 இருந்து 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 இருந்து 11:45 வரை. மாலை 6:30 இருந்து 7:30 வரை. ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை காலை 10:30 மணி முதல் மதியம் 12 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. சூலம் வடக்கு திசை. பரிகாரம் பால். சுப ஓரைகள். புதன் ஓரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை. குரு ஓரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை. சுக்கிர ஓரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை. இன்று சந்திராஷ்டமம் பெறும் நட்சத்திரங்கள் ஆயில்யம் மற்றும் மகம் நட்சத்திரம் ஆகும். இன்று காலை 6:12 வரை ஆயில்யம் நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம். அதன் பின்னர் மகம் நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம் தொடங்கி நாள் முழுவதும் உள்ளது. இன்றைய ராசி பொது பலன்களை இப்பொழுது காணலாம். மேஷ ராசி. சந்திரன் சஞ்சாரம் அனுகூலம் சற்று கம்மியாக உள்ளது. சனி சஞ்சாரம் அனுகூலம் சற்று கம்மியாக உள்ளது. சுக்கிரன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. சூரியன் சஞ்சாரம் மிக மிக அனுகூலமாக உள்ளது. குரு சஞ்சாரம் அனுகூலம் சற்று கம்மியாக உள்ளது. புதன் செவ்வாய் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. ராகு சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. மேஷராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு மன நிறைவு தரும் நாளாக அமையும். நட்சத்திர பலன். அசுபதி. தோட்டகாரியம் தொடங்கும். செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. பெண்கள் சிலர் உத்தியோக பாக்கியம் பெறுவர். அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். சிலருக்கு அரசாங்க உத்தியோகம் கூட கிடைக்கும். நிதி ஆதாரம் மேம்படும். பணம் கொடுக்கல் வாங்கல் தொழில் புரிவோர் சற்று கவனத்துடன் செயல்பட வேண்டும். உடல் நலனில் கவனம் தேவை. வேலை இல்லாத இளைஞர்கள் தங்கள் தொடர் முயற்சியினால் வேலை வாய்ப்பினை பெறுவர். மாணவர்கள் சிலர் இன்ஜினியரிங் படிப்பு படிக்க இடம் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். இரும்பு சார்ந்த வணிகம் சுமாரான தனலாபத்தை தரும். நிலம் சம்பந்தமான முதலீடுகள் இன்று மேற்கொள்ள வேண்டாம். பரணி. மகாலட்சுமி கடாட்சம் பொருந்தியவர்கள் நீங்கள். செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. பெண்கள் சிலர் உத்தியோக நிமித்தமாக வெளிநாடு பயணம் மேற்கொள்வர். அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். தந்தை வழி சொத்தில் பிரச்சனைகள் இன்று தீரும். உடல் நலனில் கவனம் தேவை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. வேலை இல்லாத இளைஞர்கள் சிலருக்கு தொழில் தொடங்க வங்கி கடனுதவி கிடைக்க வாய்ப்பு உள்ளது. மாணவர்கள் சிலர் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிப்பு படிக்க இடம் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். நிலம் சம்பந்தமான முதலீடுகள் இன்று மேற்கொள்ள வேண்டாம். கார்த்திகை. செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. பெண்கள் சிலர்
உத்தியோக நிமித்தமாக வெளியூர் பயணம் மேற்கொள்வர். சில பெண்களுக்கு உத்தியோகத்தில் இடம் மாறுதல் கிடைக்கும். அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். சிலருக்கு அரசாங்கத்தில் பதவி கூட கிட்டும். உடல் நலனில் கவனம் தேவை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. இளைஞர்கள் சிலர் தொழில் நிமித்தமாக வெளிநாடு பயணம் மேற்கொள்வர். மாணவர்கள் சிலர் மருத்துவ கல்வி பயில இடம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். நிலம் சம்பந்தமான முதலீடுகள் இன்று மேற்கொள்ள வேண்டாம். அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட எண் 9. வணங்க வேண்டிய தெய்வம் முருகபெருமான். ரிஷபராசி. சந்திரன் சஞ்சாரம் மிக மிக அனுகூலமாக உள்ளது. சுக்கிரன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. சனி சஞ்சாரம் மிக மிக அனுகூலமாக உள்ளது. சூரியன் சஞ்சாரம் அனுகூலம் சற்று கம்மியாக உள்ளது. குரு சஞ்சாரம் மிக மிக அனுகூலமாக உள்ளது. புதன் சஞ்சாரம் மிக மிக அனுகூலமாக உள்ளது. செவ்வாய் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. ராகு சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. ரிஷபராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு மனமகிழ்ச்சி கூடும் நாளாக அமையும். தொட்ட காரியம் துலங்கும். நட்சத்திர பலன். கார்த்திகை. செய்தொழில் அமோக தனலாபம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளோர் சிலருக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கும். பெண்கள் சிலர் நகைகள் வாங்குவர். சிலர் நகை சீட்டு கட்டத் தொடங்குவர். அரசாங்க காரியங்கள் தாமதம் ஆகும். உடல் நலன் மேம்படும். பணம் கொடுக்கல் வாங்கல். தொழில் புரிவோர் லாபம் ஈட்டுவர். வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிட்டும். மாணவர்கள் சிலர் மருத்துவ கல்வி பயில இடம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். நிலம் சம்பந்தமான முதலீடுகள் லாபகரமாக அமையும். இரும்பு சார்ந்த வணிகம் மிகுந்த தனலாபத்தை தரும். ரோகிணி. செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. பெண்கள் சிலருக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். தந்தை வழி சொத்தில் உள்ள பிரச்சனைகளை இன்று பேச வேண்டாம். உடல் நலன் மேம்படும். பணம் கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக அமையும். நிதி ஆதாரம் வலுப்படும். சிலருக்கு எதிர்பாராத தனவரவு உண்டு. இளைஞர்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். மாணவர்கள் சிலர் இன்ஜினியரிங் படிப்பு படிக்க இடம் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். நிலம் சம்பந்தமான முதலீடுகள் லாபத்தை அள்ளி தரும். இளைஞர்கள் சிலருக்கு ரயில்வேயில் பணிபுரிய வாய்ப்பு கிட்டும். இரும்பு சார்ந்த வணிகம் லாபத்தை அள்ளி தரும். மிருகசீரிடம். தெய்வ அனுகூலம் உண்டு. செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. பெண்கள் சிலர் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடனுதவி பெறுவர். அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். தந்தை வழி உறவினர்களுடன் பேசும்போது வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. உடல் நலன் மேம்படும். பணம் கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக நடக்கும். சிலருக்கு எதிர்பாராத தனவரவு இன்று உண்டு. வேலை இல்லாத இளைஞர்கள் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடனுதவி கிடைக்கும். மாணவர்கள் சிலர் ஏரோநாட்டிக்ஸ் இன்ஜினியரிங் படிப்பு படிக்க இடம் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் அமோக தனலாபத்தை தரும். நிலம் சம்பந்தமான முதலீடுகள் லாபத்தை அள்ளித்தரும். இரும்பு சம்பந்தமான வணிகம் லாபத்தை அள்ளித்தரும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். மிதுன ராசி. சந்திரன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. சனி சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. ராகு சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. சுக்கிரன் சஞ்சாரம் அனுகூலம் சற்று கம்மியாக உள்ளது. சூரியன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. குரு சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. புதன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. செவ்வாய் சஞ்சாரம் மிக மிக அனுகூலமாக உள்ளது. மிதுன ராசி அன்பர்களே, இன்று நீங்கள் நினைத்த காரியம் நிச்சயம் நடக்கும்.
நட்சத்திர பலன். மிருகசீரிடம். செய்தொழில் அமோக தனலாபம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளோர் சிலருக்கு இடம் மாறுதலும் ஊதிய உயர்வும் கிடைக்கும். பெண்கள் சிலர் புதிதாக வீடு மனை வாங்கும் யோகம் உள்ளது. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். நிதானம் தேவை. உடல் நலனில் கவனம் தேவை. சிலருக்கு புத்திர வழியில் லாபம் கிட்டும். பணம் கொடுக்கல் வாங்கல் தொழில் புரிவோர் லாபம் ஈட்டுவர். வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிட்டும். மாணவர்கள் சிலர் CA படிப்பு படிக்க இடம் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் அமோக தன லாபத்தை தரும். நிலம் சம்பந்தமான முதலீடுகள் லாபத்தை தரும். திருவாதிரை. செய்தொழிலில் சுமாரான தனவரவு உண்டு. உத்தியோகத்தில் உள்ளோருக்கு மேன்மை உண்டு. பெண்கள் சிலர் உத்தியோக நிமித்தமாக வெளிநாடு பயணம் மேற்கொள்வர். குறிப்பாக செவிலியர் பணிபுரியும் பெண்கள் வெளிநாட்டில் பணிபுரிய வாய்ப்பு கிட்டும். அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். தந்தை வழி சொத்தில் பிரச்சனைகளை இன்று பேச வேண்டாம். உடல் நலனில் கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கல் தொழில் புரிவோர் சீரான லாபத்தை அடைவர். வேலை இல்லாத இளைஞர்கள் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடனுதவி கிட்டும். மாணவர்கள் சிலர் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிப்பு படிக்க இடம் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் அமோக தன லாபத்தை தரும். சகோதர வழி உறவுகள் ஆதரவுகரம் நீட்டுவர். நிலம் சம்பந்தமான முதலீடுகள் லாபத்தை அள்ளித்தரும். புனர்பூசம். மகான்கள் வழிபாடு ஏற்றத்தை தரும். உடல் நலனில் கவனம் தேவை. செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. பெண்கள் சிலர் நகைகள் வாங்குவர். சிலர் நகை சீட்டு கட்டத் தொடங்குவர். அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். நிதானம் தேவை. தந்தை வழி உறவினர்களுடன் பேசும்போது வாய் வார்த்தையில் கவனம் தேவை. நிதி சார்ந்த விஷயங்கள் லாபகரமாக அமையும். பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை. வேலை இல்லாத இளைஞர்கள் வெளிநாடு பயணம் மேற்கொண்டு வேலை வாய்ப்பினை பெறுவர். மாணவர்கள் சிலர் மருத்துவ கல்வி பயில இடம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. ரியல் எஸ்டேட் வியாபாரம் அமோக தன லாபத்தை தரும். சகோதர வழி உறவுகள் ஆதரவுகரம் நீட்டுவர். அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் மற்றும் தாயார். கடகராசி. சந்திரன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. சனி சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. சுக்கிரன் சஞ்சாரம் மிக மிக அனுகூலமாக உள்ளது. சூரியன் குரு சஞ்சாரம் அனுகூலம் சற்று கம்மியாக உள்ளது. புதன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. செவ்வாய் சஞ்சாரம் அனுகூலம் சற்று கம்மியாக உள்ளது. சனி சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. ராகு சஞ்சாரம் அனுகூலமாக இல்லை. கடகராசி அன்பர்களே, இந்நாள் உங்களுக்கு தனலாபம் தரும் நாளாக அமையும். நட்சத்திர பலன். புனர்பூசம். செய்தொழில் அமோக தனலாபம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளோருக்கு பதவி உயர்வு சிலருக்கு கிடைக்க வாய்ப்பு உள்ளது. பெண்கள் சிலர் உத்தியோகத்தில் அமர்வர். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் சிலர் பெறுவர். அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். நிதானம் தேவை. உடல் நலனில் கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை. வேலை இல்லாத இளைஞர்கள் தங்கள் தொடர் முயற்சியினால் வேலை வாய்ப்பினை பெறுவர். மாணவர்கள் சிலர் மருத்துவ கல்வி பயில இடம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். சகோதர வழி உறவுகளுடன் பேசும்போது வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. நிலம் சம்பந்தமான முதலீடுகள் சுமாரான தனலாபத்தை தரும். பூசம். எதையும் யோசித்து செயல்படுத்துவதில் வல்லவர்கள் நீங்கள். செய்தொழிலில் அமோக தனலாபம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளோர் சிலருக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்பு உள்ளது. பெண்கள் சிலர் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். தந்தை வழி சொத்தில் பிரச்சனை இருந்தால் அவற்றை இன்று பேச வேண்டாம். உடல் நலனில் கவனம் தேவை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை.
வேலை இல்லாத இளைஞர்கள் சிலருக்கு தொழில் தொடங்க வங்கி கடன் உதவி கிட்டும். மாணவர்கள் சிலர் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிப்பு படிக்க இடம் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் சுமாரான தனலாபம் உண்டு. சகோதர வழி உறவுகளுடன் பேசும்போது வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. நிலம் சம்பந்தமான முதலீடுகள் லாபத்தை தரும். ஆயில்யம் காலை 6:12 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம். அதற்கு பின்னர் செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. பெண்கள் சிலர் உத்தியோக நிமித்தமாக வெளிநாடு பயணம் மேற்கொள்வர். அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். தந்தை வழி உறவினர்களுடன் பேசும்போது வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. உடல் நலனில் கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை. நிதி சார்ந்த விஷயங்கள் திருப்திகரமாக அமையும். இளைஞர்கள் சிலர் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். மாணவர்கள் சிலர் சட்டக்கல்வி பயில இடம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். சகோதர வழி உறவுகளுடன் வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். நிலம் சம்பந்தமான முதலீடுகள் சுமாரான தனலாபத்தை தரும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் அங்காள பரமேஸ்வரி அம்மன். சிம்மராசி சந்திரன் சஞ்சாரம் அனுகூலமாக இல்லை. சனி சஞ்சாரம் அனுகூலமாக இல்லை. ராகு சஞ்சாரம் அனுகூலம் சற்று கம்மியாக உள்ளது. சுக்கிரன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. சூரியன் குரு சஞ்சாரம் மிக மிக அனுகூலமாக உள்ளது. புதன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. செவ்வாய் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. சிம்மராசி அன்பர்களே, இன்று நீங்கள் அனைத்து துறையிலும் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும். நட்சத்திர பலன் மகம். இன்று காலை 6:12 மேல் உங்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்குவதால் எதிலும் நிதானம் தேவை. வாய் வார்த்தையில் கவனம் தேவை. வண்டி வாகனம் ஓட்டும் போது கவனமும் நிதானமும் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் மிகுந்த நிதானமும் கவனமும் தேவை. குறிப்பாக கேஷியர் உத்தியோகம் பார்ப்பவர்கள் மிகுந்த கவனத்துடன் செயல்பட வேண்டும். வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். புதிய முயற்சிகள் இன்று மேற்கொள்ள வேண்டாம். மாமூல் பணிகளை மட்டும் செய்யவும். பூரம் எதையும் யோசித்து செயல்படுத்துவதில் வல்லவர்கள் நீங்கள். செய்தொழிலில் சுமாரான தனவரவு உண்டு. உத்தியோகத்தில் மாமூல் நிலை தொடர வாய்ப்பு உள்ளது. பெண்கள் சிலர் உத்தியோக பாக்கியம் பெறுவர். அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். சிலருக்கு அரசாங்கத்தால் ஆதாயம் கூட கிட்டும். உடல் நலன் மேம்படும். பணம் கொடுக்கல் வாங்கல் தொழில் புரிவோர் லாபம் ஈட்டுவர். நிதி ஆதாரம் பெருகும். எதிர்பாராத தனவரவு சிலருக்கு உண்டு. வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிட்டும். மாணவர்கள் சிலர் இன்ஜினியரிங் படிப்பு படிக்க இடம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். நிலம் சம்பந்தமான முதலீடுகளை இன்று அறவே தவிர்க்கவும். உத்தரம் செய்தொழிலில் சுமாரான தனவரவு உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. பெண்கள் சிலர் நகைகள் வாங்குவர். சிலர் நகை சீட்டு கட்டத் தொடங்குவர். அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். உடல் நலன் மேம்படும். பணம் கொடுக்கல் வாங்கல் தொழில் புரிவோர் லாபம் ஈட்டுவர். வேலை இல்லாத இளைஞர்கள் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடன் உதவி கிடைக்கும். மாணவர்கள் சிலர் CA படிப்பு படிக்க இடம் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். நிலம் சம்பந்தமான முதலீடுகள் இன்று மேற்கொள்ள வேண்டாம். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 1. வணங்க வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான். கன்னிராசி சந்திரன் சஞ்சாரம் மிக மிக அனுகூலமாக உள்ளது. சனி சஞ்சாரம் அனுகூலம் சற்று கம்மியாக உள்ளது.
ராகு சஞ்சாரம் மிக மிக அனுகூலமாக உள்ளது. சுக்கிரன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. சூரியன் குரு சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. புதன் சஞ்சாரம் மிக மிக அனுகூலமாக உள்ளது. செவ்வாய் சஞ்சாரம் அனுகூலம் சற்று கம்மியாக உள்ளது. கன்னிராசி அன்பர்களே, இன்று நீங்கள் தொட்ட காரியம் துலங்கும், அனைத்திலும் வெற்றி உண்டாகும். நட்சத்திர பலன். உத்தரம். செய்தொழில் அமோக தனலாபம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளோருக்கு ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்பு உள்ளது. பெண்கள் சிலர் உத்தியோக நிமித்தமாக வெளிநாடு பயணம் மேற்கொள்வர். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் ஊதிய உயர்வு பெறுவர். அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். தந்தை வழி சொத்தில் பிரச்சனைகள் இருந்தால் அவற்றை இன்று பேசி தீர்க்கலாம். உடல் நலன் மேம்படும். பணம் கொடுக்கல் வாங்கல் தொழில் புரிவோர் லாபம் ஈட்டுவர். வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிட்டும். மாணவர்கள் சிலர் மருத்துவ கல்வி பயில இடம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் இன்று முதலீடு செய்ய வேண்டாம். நிலம் சம்பந்தமான முதலீடுகள் சுமாரான தனலாபத்தை தரும். அஸ்தம். எதையும் யோசித்து செயல்படுத்துவதில் வல்லவர்கள் நீங்கள். கமிஷன் வியாபாரிகள் லாபத்தை ஈட்டுவர். செய்தொழிலில் அமோக தனலாபம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளோருக்கு ஊதிய உயர்வு கிட்டும். பெண்கள் சிலர் புதிதாக வீடு மனை வாங்கும் யோகம் உள்ளது. அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். உடல் நலன் மேம்படும். சிலருக்கு எதிர்பாராத தனவரவு இன்று உண்டு. வேலை இல்லாத இளைஞர்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். மாணவர்கள் சிலர் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிப்பு படிக்க இடம் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் இன்று சொற்ப தனவரவு உண்டு. சகோதர வழி உறவுகளுடன் பேசும்போது மிகுந்த கவனம் தேவை. நிலம் சம்பந்தமான முதலீடுகள் சுமாரான தனலாபத்தை தரும். சித்திரை. செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. பெண்கள் சிலர் அலங்கார பொருட்கள் விற்பனை அங்காடி தொடங்கி லாபம் ஈட்டுவர். அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். உடல் நலன் மேம்படும். பணம் கொடுக்கல் வாங்கல் தொழில் புரிவோர் லாபம் ஈட்டுவர். வேலை இல்லாத இளைஞர்கள் சிலர் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். மாணவர்கள் சிலர் ஏரோநாட்டிக்ஸ் இன்ஜினியரிங் படிப்பு படிக்க இடம் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் இன்று முதலீடு செய்ய வேண்டாம். சகோதர வழி உறவுகளுடன் பேசும்போது வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. இரும்பு சார்ந்த வணிகம் சுமாரான தனலாபத்தை தரும். அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர். துலாம் ராசி. சந்திரன் சஞ்சாரம் மிக மிக அனுகூலமாக உள்ளது. சனி சஞ்சாரம் மிக மிக அனுகூலமாக உள்ளது. ராகு சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. சுக்கிரன் சஞ்சாரம் அனுகூலம் சற்று கம்மியாக உள்ளது. சூரியன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. குரு சஞ்சாரம் மிக மிக அனுகூலமாக உள்ளது. புதன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. செவ்வாய் சஞ்சாரம் மிக மிக அனுகூலமாக உள்ளது. துலாம் ராசி அன்பர்களே, வாழ்க்கையில் நடந்த துயர நிகழ்வுகளை மறந்தால் அனைத்திலும் வெற்றி காணலாம். நட்சத்திர பலன். சித்திரை. செய்தொழிலில் அமோக தனலாபம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளோருக்கு பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. பெண்கள் சிலர் நகைகள் வாங்குவர். சிலர் நகை சீட்டு கட்ட தொடங்குவர். அரசாங்க காரியங்கள் தாமதம் ஆகும். உடல் நலன் மேம்படும். பணம் கொடுக்கல் வாங்கல் தொழில் புரிவோர் லாபம் ஈட்டுவர். வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிட்டும். நிதி நிறுவனத்தில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு கிட்டும். மாணவர்கள் சிலர் மருத்துவ கல்வி பயில இடம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. ரியல் எஸ்டேட் வியாபாரம் அமோக தனலாபத்தை தரும். சகோதர வழி உறவுகள் ஆதரவுகரம் நீட்டுவர். நிலம் சம்பந்தமான முதலீடுகள் அமோக தனலாபத்தை தரும்.
சுவாதி செய்தொழில் அமோக தனலாபம் உண்டு. நிலம் சம்பந்தமான முதலீடுகள் அமோக தனலாபத்தை தரும். இரும்பு சார்ந்த வணிகம் அமோக தனலாபத்தை தரும். பெண்கள் சிலருக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். அரசாங்க காரியங்கள் தாமதம் ஆகும். வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிட்டும். திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். உடல் நலம் மேம்படும். நிதி சார்ந்த விஷயங்கள் லாபகரமாக இருக்கும். மாணவர்கள் சிலர் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிப்பு படிக்க இடம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. ரியல் எஸ்டேட் வியாபாரம் அமோக தனலாபத்தை தரும். சகோதர வழி உறவுகள் ஆதரவுகரம் நீட்டுவர். விசாகம் மகான்கள் வழிபாடு ஏற்றத்தை தரும். செய்தொழில் அமோக தனலாபம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளோருக்கு மேன்மை உண்டு. பெண்கள் சிலர் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். அரசாங்க காரியங்கள் தாமதம் ஆகும். தந்தை வழி சொத்தில் பிரச்சனைகள் இருந்தால் அவற்றை இன்று பேச வேண்டாம். உடல் நலன் மேம்படும். திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். நீண்ட நாட்களாக புத்திரப்பேறு இல்லாத இளம் தம்பதியருக்கு புத்திரப்பேறு கிடைக்க வாய்ப்பு உள்ளது. வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிட்டும். நிதி சார்ந்த விஷயங்கள் லாபகரமாக அமையும். மாணவர்கள் சிலர் சட்ட கல்வி பயில இடம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. ரியல் எஸ்டேட் வியாபாரம் அமோக தனலாபத்தை தரும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 9. வணங்க வேண்டிய தெய்வம் முருகபெருமான். விருச்சிக ராசி சந்திரன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. சனி சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. ராகு சஞ்சாரம் அனுகூலம் சற்று கம்மியாக உள்ளது. சுக்கிரன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. சூரியன் குரு சஞ்சாரம் அனுகூலம் சற்று கம்மியாக உள்ளது. புதன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. செவ்வாய் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. விருச்சிக ராசி அன்பர்களே, இந்நாள் உங்களுக்கு தடைகளை தகர்த்தெறியும் நாளாக அமையும். நட்சத்திர பலம் விசாகம் மகான்கள் வழிபாடு ஏற்றத்தை தரும். உடல் நலனில் கவனம் தேவை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் உஷார் நிலைமை தேவை. வேலை இல்லாத இளைஞர்கள் தங்கள் தொடர் முயற்சியினால் வேலை வாய்ப்பினை பெறுவர். அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். நிதானம் தேவை. பெண்கள் சிலருக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. நிலம் சம்பந்தமான முதலீடுகள் சுமாரான தன லாபத்தை தரும். மாணவர்கள் சிலர் மருத்துவ கல்வி பயில இடம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தன லாபத்தை தரும். அனுஷம் சித்தர்கள் வழிபாடு ஏற்றத்தை தரும். செய்தொழிலில் சுமாரான தனவரவு உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. உடல் நலனில் கவனம் செலுத்த வேண்டும். பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை. வேலை இல்லாத இளைஞர்கள் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடன் உதவி கிட்டும். பெண்கள் சிலர் உத்தியோக பாக்கியம் பெறுவர். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் ஊதிய உயர்வு பெறுவர். மாணவர்கள் சிலர் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிப்பு படிக்க இடம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தன லாபத்தை தரும். நிலம் சம்பந்தமான முதலீடுகள் சுமாரான தன லாபத்தை தரும். கேட்டை செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. தந்தை வழி சொத்தில் பிரச்சனைகள் இருந்தால் அவற்றை இன்று பேச வேண்டாம். உடல் நலனில் கவனம் தேவை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானமும் கவனமும் தேவை. வேலை இல்லாத இளைஞர்கள் தங்கள் சுய முயற்சியினால் வேலை வாய்ப்பினை பெறுவர். பெண்கள் சிலர் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடனுதவி கிட்டும். மாணவர்கள் சிலர் CA படிப்பு படிக்க இடம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தன லாபத்தை தரும். அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் ஐயப்பன். தனுசு ராசி சந்திரன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. சனி சஞ்சாரம் அனுகூலம் சற்று கம்மியாக உள்ளது. ராகு சஞ்சாரம்
அனுகூலமாக உள்ளது. சுக்கிரன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. சூரியன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. குரு சஞ்சாரம் மிக மிக அனுகூலமாக உள்ளது. புதன் செவ்வாய் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. தனுசு ராசி அன்பர்களே, இன்று உங்கள் கோபத்தை தவிர்த்து சாந்தமாக இருந்தால் அனைத்து காரியங்களிலும் வெற்றியை காணலாம். நட்சத்திர பலன். மூலம் தெய்வ அனுகூலம் உண்டு. செய்தொழிலில் சுமாரான தனவரவு உண்டு. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. தொழில் கூட்டாளிகள் மத்தியில் பேசும்போது மிகுந்த கவனத்துடன் உரையாற்ற வேண்டும். அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். நிதானம் தேவை. திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிட்டும். நிதி சார்ந்த விஷயங்கள் லாபகரமாக இருக்கும். பெண்கள் சிலர் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். மாணவர்கள் சிலர் மருத்துவ கல்வி பயில இடம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தன லாபத்தை தரும். போராடம். செய்தொழில் சுமாரான தனலாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. நிலம் சம்பந்தமான முதலீடு செய்யும் பொழுது மிகுந்த கவனத்துடன் செயல்படுத்த வேண்டும். பெண்கள் சிலர் உத்தியோக நிமித்தமாக வெளிநாடு பயணம் மேற்கொள்வர். அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். தந்தை வழி சொத்தில் பிரச்சனைகள் இருந்தால் அவற்றை இன்று பேச வேண்டாம். உடல் நலன் மேம்படும். பணம் கொடுக்கல் வாங்கல் தொழில் புரிவோர் லாபம் ஈட்டுவர். திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். திருமணம் ஆகாத இளம் பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். மாணவர்கள் சிலர் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிப்பு படிக்க இடம் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். உத்திராடம். செய்தொழிலில் சுமாரான தனவரவு உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. நிலம் சம்பந்தமான முதலீடுகள் செய்யும் பொழுது மிகுந்த கவனத்துடன் பத்திரத்தை படித்து பார்த்து பரிசீலனை செய்த பின்னர் வாங்க வேண்டும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். பெண்கள் சிலருக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். பெண்கள் சிலர் புதிதாக தொழில் தொடங்குவர். அரசாங்க காரியங்கள் தாமதம் ஆகும். உடல் நலன் மேம்படும். நிதி ஆதாரம் வலுப்படும். பணம் கொடுக்கல் வாங்கல் தொழில் புரிவோர் லாபம் ஈட்டுவர். வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிட்டும். மாணவர்கள் சிலர் CA படிப்பு படிக்க இடம் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் ஷீரடி சாய்பாபா. மகர ராசி. சந்திரன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. சனி சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. ராகு சஞ்சாரம் அனுகூலம் சற்று கம்மியாக உள்ளது. சுக்கிரன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. சூரியன் சஞ்சாரம் மிக மிக அனுகூலமாக உள்ளது. குரு சஞ்சாரம் அனுகூலம் சற்று கம்மியாக உள்ளது. புதன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. செவ்வாய் சஞ்சாரம் அனுகூலமாக இல்லை. மகர ராசி அன்பர்களே, இந்நாள் உங்களது நியாயமான ஆசைகளை நிறைவேற்றும் நாளாக அமையும். நட்சத்திர பலன். உத்திராடம். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. நிலம் சம்பந்தமான முதலீடுகள் லாபத்தை தரும். இரும்பு சம்பந்தமான வணிகம் லாபத்தை தரும். பெண்கள் சிலர் உத்தியோக பாக்கியம் பெறுவர். அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். சிலருக்கு தந்தை வழி சொத்தில் பாகம் கிட்டும். உடல் நலனில் கவனம் தேவை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. வேலை இல்லாத இளைஞர்கள் தங்கள் சுய முயற்சினால் வேலை வாய்ப்பினை பெறுவர். மாணவர்கள் சிலர் மருத்துவ கல்வி பயில இடம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் இன்று முதலீடு செய்ய வேண்டாம். திருவோணம். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. நிலம் சம்பந்தமான முதலீடுகள் லாபத்தை அள்ளித்தரும். இளைஞர்கள் சிலருக்கு ரயில்வேயில் பணிபுரிய வாய்ப்பு கிட்டும். பெண்கள் சிலர் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடனுதவி கிடைக்கும்.
அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். சிலருக்கு அரசாங்கத்தில் உத்தியோகம் கூட கிடைக்கும். உடல் நலனில் கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை. வேலை இல்லாத இளைஞர்கள் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடனுதவி கிடைக்கும். மாணவர்கள் சிலர் சட்ட கல்வி பயில இடம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். வண்டி வாகனம் ஓட்டும் போது கவனம் தேவை. சகோதர வழி உறவுகளுடன் பேசும்போது வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. அவிட்டம் தொட்டது பொன்னாகும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. நிலம் சம்பந்தமான முதலீடுகள் லாபத்தை தரும். இளைஞர்கள் சிலருக்கு ரயில்வேயில் பணிபுரிய வாய்ப்பு கிட்டும். பெண்கள் சிலர் நகைகள் வாங்குவர். சிலர் நகை சீட்டு கட்ட தொடங்குவர். அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். சிலருக்கு அரசாங்கத்தில் உயர் பதவி கிட்டும். உடல் நலனில் கவனம் தேவை. நிதி சார்ந்த விஷயங்களில் உஷார் நிலைமை தேவை. வேலை இல்லாத இளைஞர்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். மாணவர்கள் சிலர் இன்ஜினியரிங் படிப்பு படிக்க இடம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். சகோதர வழி உறவுகளுடன் பேசும்போது வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். கும்பராசி. சந்திரன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. ராகு சனி சஞ்சாரம் அனுகூலம் சற்று கம்மியாக உள்ளது. சுக்கிரன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. சூரியன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. குரு சஞ்சாரம் மிக மிக அனுகூலமாக உள்ளது. புதன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. செவ்வாய் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. கும்பராசி அன்பர்களே, இந்நாள் உங்களுக்கு தனவரவு தரும் நாளாக அமையும். நட்சத்திர பலன். அவிட்டம் தொட்டது பொன்னாகும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. உடல் நலனில் கவனம் தேவை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. பெண்கள் சிலர் உத்தியோக பாக்கியம் பெறுவர். அரசாங்க காரியங்கள் தாமதம் ஆகும். நிதி ஆதாரம் வலுப்படும். சிலருக்கு எதிர்பாராத தனவரவு இன்று உண்டு. வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் தொழில் புரிவோர் லாபம் ஈட்டுவர். மாணவர்கள் சிலர் மருத்துவ கல்வி பயில இடம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். சதயம் தொட்டது பொன்னாகும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. பெண்கள் சிலர் உத்தியோகத்தில் அமர்வர். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் சிலர் பெறுவர். நிலம் சம்பந்தமான முதலீடுகள் இன்று மேற்கொள்ள வேண்டாம். அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். தந்தை வழி சொத்தில் பிரச்சனைகள் இருந்தால் அவற்றை இன்று பேச வேண்டாம். நிதி சார்ந்த விஷயங்கள் லாபகரமாக அமையும். பணம் கொடுக்கல் வாங்கல் தொழில் புரிவோர் லாபம் ஈட்டுவர். சிலருக்கு எதிர்பாராத தனவரவு இன்று உண்டு. வேலை இல்லாத இளைஞர்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். மாணவர்கள் சிலர் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிப்பு படிக்க இடம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். பூரட்டாதி. செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. நிலம் சம்பந்தமான முதலீடுகள் இன்று மேற்கொள்ள வேண்டாம். உடல் நலனில் கவனம் தேவை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. பெண்கள் சிலர் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடன் உதவி கிடைக்கும். அரசாங்க காரியங்கள் தாமதம் ஆகும். தந்தை வழி சொத்தில் பிரச்சனைகள் இருந்தால் இன்று பேச வேண்டாம். உடல் நலன் மேம்படும். சிலருக்கு எதிர்பாராத தனவரவு இன்று உண்டு. இளைஞர்கள் சிலர் தொழில் நிமித்தமாக வெளிநாடு பயணம் மேற்கொள்வர். மாணவர்கள் சிலர் CA படிப்பு படிக்க இடம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். சகோதர வழி உறவுகள் ஆதரவுகரம் நீட்டுவர். அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன். மீனராசி. சந்திரன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. ராகு சனி சஞ்சாரம் அனுகூலம் சற்று கம்மியாக உள்ளது. சுக்கிரன் சஞ்சாரம் மிக மிக அனுகூலமாக உள்ளது. சூரியன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. குரு சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. புதன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது.
செவ்வாய் சஞ்சாரம் மிக மிக அனுகூலமாக உள்ளது. மீனராசி அன்பர்களே, இந்நாள் உங்களுக்கு துன்பங்களை இன்பமாக மாற்றும் நாளாக அமையும். நட்சத்திர பலன். பூரட்டாதி. செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, உடல் நலனில் கவனம் செலுத்த வேண்டும், வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. பெண்கள் சிலர் உத்தியோக பாக்கியம் பெறுவர். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் ஊதிய உயர்வும் பதவி உயர்வும் சிலர் பெறுவர். அரசாங்க காரியங்கள் தாமதமாகும், நிதானம் தேவை. நிதி சார்ந்த விஷயங்கள் லாபகரமாக இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் தொழில் புரிவோர் சற்று கவனத்துடன் செயல்பட வேண்டும். வேலை இல்லாத இளைஞர்கள் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடனுதவி கிடைக்கும். மாணவர்கள் சிலர் ஏரோநாட்டிக்ஸ் இன்ஜினியரிங் படிப்பு படிக்க இடம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. ரியல் எஸ்டேட் வியாபாரம் அமோக தனலாபத்தை தரும். உத்தரட்டாதி. உடல் நலனில் கவனம் தேவை, வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. பெண்கள் சிலர் உத்தியோக நிமித்தமாக வெளிநாடு பயணம் மேற்கொள்வர். அரசாங்க காரியங்கள் தாமதமாகும், நிதானம் தேவை. நிதி சார்ந்த விஷயங்கள் லாபகரமாக அமையும். சிலருக்கு எதிர்பாராத தனவரவு இன்று உண்டு. வேலை இல்லாத இளைஞர்கள் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடனுதவி கிடைக்கும். மாணவர்கள் சிலர் மெரைன் இன்ஜினியரிங் படிப்பு படிக்க இடம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. ரியல் எஸ்டேட் வியாபாரம் அமோக தனலாபத்தை தரும். நிலம் சம்பந்தமான முதலீடுகள் இன்று மேற்கொள்ள வேண்டாம். சகோதர வழி உறவுகள் ஆதரவுகரம் நீட்டுவர். ரேவதி. செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, உடல் நலனில் கவனம் தேவை. பெண்கள் சிலர் வீடு வாங்கும் யோகம் உள்ளது. சில பெண்களுக்கு வீடு வாங்க வங்கி கடனுதவி கிடைக்கும். அரசாங்க காரியங்கள் தாமதம் ஆகும். நிதி சார்ந்த விஷயங்கள் லாபகரமாக இருக்கும். வேலை இல்லாத இளைஞர்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். மாணவர்கள் சிலர் CA படிப்பு படிக்க இடம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. ரியல் எஸ்டேட் வியாபாரம் அமோக தனலாபத்தை தரும். சகோதர வழி உறவுகள் ஆதரவுகரம் நீட்டுவர். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் சித்தர்கள் வழிபாடு. 12 ராசி அன்பர்களும் இன்று புதன்கிழமை, தேய்பிறை சஷ்டி திதி ஆதலால் அவரவர் ஊரில் உள்ள முருகபெருமான் ஆலயம் சென்று முருகபெருமானுக்கு செவ்வரளி புஷ்பம் சாற்றி பசுனை தீபம் ஏற்றி கந்த சஷ்டி கவசத்தை 3 முறை பாராயணம் செய்தால் எல்லா வளமும் கிட்டும் என்பது திண்ணம். நன்றி, வணக்கம்.